கோவைக்கு முக்கிய நீராதாரமாக விளங்கி வரும் நொய்யல் ஆறு கழிவுநீர் கலப்பதாலும் தனியார் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சுவதாலும் காணாமல் போய்க் கொண்டிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். தற்போது இருப்பது நொய்யல் நதியின் ஆரம்ப பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை காரணமாக அங்கிருந்து வரும் தண்ணீர் சிறு சிறு ஓடைகளாக பிரிந்து நொய்யல் நதியாக உருவாகி வருவதாக பல்வேறு வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இந்த நொய்யல் நதியின் மொத்த நீளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 160 கிலோமீட்டர். கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் வழியாக சென்று இந்த நொய்யல் நதியானது கடைசியாக காவிரியில் கலக்கிறது. இதன் மொத்த அகலம் 30 அடி. ஆனால் தற்போது முற்றிலுமாக இந்த நொய்யல் நதி அழியும் தருவாய்க்கு வந்துவிட்டதை நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நதி உண்டானதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அகழ்வாராய்ச்சிகளில் முதுமக்கள் தாழிகளும் கூட நொய்யல் ஆற்று பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் என 4 மாவட்டங்களை செழிக்க செய்த இந்த நொய்யல் நதி தற்போது சீரழிந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். நதி சென்ற பாதைகளில் எல்லாம் ஆங்காங்கே சோலை காடுகள் இருந்திருக்கின்றன, செழிப்பான பூமி இருந்திருக்கிறது, செண்பக மலர்கள் நிறைய இருந்திருக்கின்றன, நாணல் இருந்திருக்கிறது, நிறைய குளித்து விளையாடி இருக்கிறார்கள், பரிசல் நடந்திருக்கிறது. கிரேக்கர்களுடைய இங்கு வந்து நீர்வழி வாணிபம் செய்வதற்கான கல்வெட்டுகள் நமக்கு காசுகள் கிடைத்திருக்கின்றன. பேர்பட்ட பாரம்பரியம் கொண்ட நதி. விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்த நீரில் சாயப்பட்டறைகளின் கழிவுகளும் குப்பைகளும் கலப்பதால் தற்போது தண்ணீரை எதற்கும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், நொய்யலின் முகத்வார பகுதியில் அமைந்திருக்கும் சில தனியார் நிறுவனங்களும் மினரல் வாட்டர் கம்பெனிகளும் ஆற்று நீரை சட்டவிரோதமாக உறிஞ்சி வருவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நொய்யலுக்கு வர்ற கிளை வாய்க்கால்களை பூரா இப்போ அடைச்சிட்டாங்க. அதனால தான் நொய்யலில் தண்ணி வர மாட்டேங்குது. நாங்கள் பாசனத்துக்கு எடுக்க முடியறதில்ல. இப்போ கிழக்கு இருக்கிற குளங்கள் கிட்டத்தட்ட 9 குளத்துலையும் கோவையினுடைய கழிவு தண்ணி தான் இருக்குது. கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை அங்கே உறிஞ்சிறாங்க நிலத்தடி. அதாவது நொய்யல் உற்பத்தி ஆகிற இடத்துலையே உறிஞ்சிறாங்க. ஏதாவது அரசு அனுமதி வாங்கி உறிஞ்சிறாங்களான்னா இல்லை. அதில் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஏரியா அப்படின்னு தொண்டாமுத்தூர் பிளாக்கை அரசு அறிவிச்சிருக்குது. அதில் அரசாணை இருக்குது. அந்த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஏரியாவில் வணிக பயன்பாட்டுக்காக தண்ணியை உறிஞ்சக்கூடாதுன்னு அரசாணை இருக்குது. அந்த அரசாணையை மீறி அந்த நிறுவனங்கள் உறிஞ்சிட்டு இருக்குது. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நொய்யல் ஆற்றை பராமரிப்பதாக கூறி களம் இறங்கியிருக்கும் சில தனியார் அமைப்புகளே ஆறு தன் வளத்தை இழக்க காரணம் என்றும், அவற்றிடமிருந்து நொய்யல் நதியை காப்பாற்ற வேண்டும் எனவும் விவசாயிகளும் அரசியல் தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். நொய்யல் நதி துவங்குகின்ற இடத்திலேயே பல நிறுவனங்கள் அதில் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் போன ஆண்டு அதை மாநாடு நடத்தியே அதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அவர்களே இன்றைக்கு இந்த நொய்யல் நதியை பராமரிப்பது என்றும், நொய்யல் நதியில் 500 மீட்டருக்கு அளவுக்கு ஒவ்வொன்றிலும் அதை பராமரிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அது அவ்வளவு சரியானது இல்லை. ஆற்று நீரை உறிஞ்சும் தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்தும் கழிவுநீர் கலப்பதில் இருந்தும் நொய்யல் ஆற்றை மீட்டெடுத்து புத்துயிர் ஊட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த தேர்தல் நேரத்திலாவது நொய்யல் ஆற்று பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நீராதார பகுதிகளும் நீர்வழி பாதைகளும் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு தற்போது நொய்யல் நதி உயிரற்று கிடப்பதை நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக நொய்யல் நதிக்கு ஒரு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது.